வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் KR கோவிந்தராஜ் பேசுகிறேன். துலாம் ராசிக்கான சிவராஜ யோகம். இந்த ராசிக்காரங்களுக்கு சிவராஜ யோகம் எப்படி இருக்கும்? அப்பாவை விட பையன் நல்லா ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுவார். அப்பா பேருக்கு மேலே பையனுடைய பேர் எடுப்பாங்க. அந்த அளவு புகழ் வாங்குவாங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க. இந்த யோகம் இருக்குது அப்படின்னா, இந்த யோகத்துக்கு அதிபதியான கிரகம் சூரியனும் குருவும் தான் இந்த யோகத்துக்கு அதிபதியான கிரகம். அப்போ அவங்களுடைய பேரு புகழெல்லாம் வேணும்னா இந்த யோக அமைப்பு இருந்தால் தான், இந்த கிரகங்களுடைய யோக அமைப்பு, இந்த சிவராஜ யோகம் இருந்தால் தான் எவ்வளோ வசதி இருந்தாலும் பேரு புகழ் கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வசதி இருக்கும், ஆனால் பேர் இருக்காது, புகழ் இருக்காது. ஒருத்தவங்களுக்கு வசதியே இருக்காது, ஆனால் அவங்க பேரு புகழ் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் காரியம் சாதிக்க முடியாது, ஒரு சில பேர்த்துக்கு காரியம் சாதிக்க முடியும். ரெண்டுமே இருக்கும். இந்த யோகம் கொடுக்கறது ரெண்டுமே கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நடக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நடக்காமல் இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, கிரகங்கள் நம்ம ஜாதக கட்டத்திலையும் சரி, கோச்சாரத்திலையும் சரி, பொதுவாக இந்த யோகத்தை நம்ம இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் யோகம் இருக்கிறத பற்றி நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பொதுவாக இந்த சிவராஜ யோகம் சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து பாயிண்டில் சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் எப்படின்னா, இந்த யோகம் இருந்தால் அப்போ இந்த ராசியில் இருக்கிற அத்தனை பேர், இப்போ இந்த இதே ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் பாதி பேர் இந்த ராசியில் இருப்பாங்க. 1 கோடி பேர்னு வைங்க. பொதுவாக துலாம் ராசியில் 1 கோடி பேர் இருப்பாங்க. இந்த 1 கோடி பேருமே இந்த சிவராஜ யோகத்தை அனுபவிப்பாங்களா? அனுபவிக்க மாட்டாங்க. இந்த 1 கோடி பேருமே இந்த லைவை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அப்போ யாருக்கு எப்போ அந்த யோகா அமைப்புகள் வேலை செய்யணும்னு ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ இந்த சினிமா துறையில் போய் பிரபலியம் ஆகணும்னாவே இந்த சிவராஜ யோகம் வேணும். இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். ஆனால் அவங்க சினிமாவில் போய் ஜொலிக்க முடியல, சினிமாவுக்குள்ளேயும் போயாச்சு, தொழிலையும் போயிட்டேன், ஆனால் இன்னும் எனக்கு இந்த யோகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஜாதகத்தில் 9 கிரகங்களும் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ கோச்சாரத்தில் பாசிட்டிவாக இருக்கும், பெயர்ச்சியில் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் உங்களுடைய சொந்த பிறப்பு ஜாதகத்தில் அந்த கிரகம் இதே சூரியனும் குருவும் நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்கு அந்த மகான்களை என்ன சொல்கிறோம், மகான்களுடையதும் இந்த மகானை நம்ம சந்திக்க முடியாத வாய்ப்பையும் மகானுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு இருக்கும். இது குருங்கிறது தெய்வத்துடைய நிந்தனை. அப்போ தெய்வ நிந்தனை நடந்திருக்கும். அப்போ அந்த தெய்வ நிந்தனைன்னா குருங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ குருவை நிந்தனை பண்ணியிருப்போம், தெய்வத்தை நிந்தனை பண்ணியிருப்போம். அது குரு சாபமாக மாறி இருக்கும். அடுத்தது சூரியனுங்கிறது சாபத்துக்குரிய கிரகம். இப்போ சாபத்துக்குரிய கிரகத்தில் 3 கிரகம், சூரியன், சந்திரன், சனி, இந்த 3 கிரகமே சாபம் உள்ள கிரகங்கள். அப்போ இந்த 2 கிரகமே முக்கியமான கிரகம் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய. இப்போ இந்த சூரியனுடைய சாபங்களுக்கான இருக்குது, நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த யோகம் வேலை செய்யாது. ஏன்னா இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே சூரியனும் குருவும் தான். அப்போ எத்தனை பேர்த்துக்கு இந்த யோகம் வேலை செஞ்சு நல்லா இருப்பாங்க? அப்போ அந்த அடிப்படை ஜாதகத்தில் இந்த 9 கிரகங்களும் நல்லா இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குன்னா கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ யோக பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ யோக பலன்களை கொடுக்க அடுத்தடுத்த ஸ்டேட்டஸில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த யோகத்தை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஆய்வில் இப்போ இந்த 2026 விஜய் சார் விஜய் சார் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு தான் அந்த யோகம் கரெக்டாக பொருந்துது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கிரகம் சினி ஃபீல்டுக்குள்ளே உள்ளே இருக்கிறாங்க. அப்போ பிரபலியம் ஆகுறாங்க. இந்த பிரபலியம் ஆகிறதுக்கு சினி ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் தெரியும்னா சினி ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ அதிலிருந்தே வளர்ச்சி தான். அப்படி வளர இந்த யோகங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டவே ஆட்சி பண்ணுறாங்கன்னா எப்படி? இந்த யோகம் இருக்கிறதுனால தான். இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிறாங்களா விஜய் சார், அது இந்த யோகம் இருக்கிறதுனால தான். அப்போ மக்களுடைய தொடர்பும் மக்களுடைய எண்ணங்கள்லையும் நம்ம நிறைய பிரதிபலிக்கிறதுக்கு இந்த குரு காரணம். அப்போ இன்றைக்கி குரு மாதிரி அவங்க எல்லாரும் வணங்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் நார்மலாக எடுத்துக்கங்க, குரு பார்க்க கோடி நன்மையும் போகும். அப்போ சிவராஜ யோகத்துக்கு குருவும் சூரியன் தான் போகும். இன்னைக்கு இந்த அரசை நடத்துறது இதே சூரியன் தான், இந்த சூரிய கிரகம் தான். அப்போ இதே இந்த தமிழ்நாட்டை நடத்தக்கூடிய முதலமைச்சர் விஜய் சார் தான். அப்போ அந்த கிரகம் பாருங்க, அந்த சூரியனுங்கிறது பலமாக இருக்குது. அப்போ சூரியனுங்கிறது சாபம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி அவர் தான் இருக்கார். குருங்கிறது அந்த குருவுடைய ஆசீர்வாதத்தோட, குரு ஆசீர்வாதங்கிறது மகான்களுடைய ஆசீர்வாதம். கோவிலில் போய் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது மக்களுடைய ஆசீர்வாதம் தான் குரு. அப்போ இந்த ஆட்சி அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கும்போது இன்றைக்கி ஆட்சியை அவங்க நடத்துகிறாங்க.
இதுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். இது அடிப்படையிலேயே வந்து இந்த மாதிரி சிவராஜ யோகம் உள்ள இருக்குது, நமக்கு ஆக்டிவேஷன் ஆகணும்னா இந்த கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். அப்படி சப்போர்ட் இருக்கும்போது தான் நம்ம ஒரு வேலையில் இருந்தால் அங்கே ஒரு மேனேஜராக இருக்கிறதும் இந்த கிரகத்தோடைய சப்போர்ட்டு தான். இந்த சூரியனும் இந்த குருவோட சப்போர்ட்டு தான். இப்போ நமக்கு யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து கிரகங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த அனுபவித்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு பணம் காசு வேணும்னாலும் இந்த இதே கிரகங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த யோகம் இருந்து நம்ம ஜாதகத்தில் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? அந்த கிரகத்தில் வந்து ஏதோ கிரகங்களுடைய இப்போ சனி கிரகத்துடைய சாபமோ, இல்லை செவ்வாய் கிரகத்துடைய செவ்வாய் தோஷமோ, இல்லை ராகு கிரகத்துடைய ராகு தோஷமோ, இல்லை கேது தோஷமோ, இல்லை கிரகங்களுடைய தடையோ நமக்கு தொடர்ந்து அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறனால தான் நமக்கு வந்து இந்த யோகம் வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை செய்கிறது இல்லை. இந்த சிவராஜ யோகம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ கிரகங்களுக்கு வந்து இணைவு பார்வை ரெண்டுமே இருக்கு. அந்த இணைவும் பார்வையை வச்சுமே நம்ம சொல்றதுனால எல்லாருக்கும் தெரியாது, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இப்போ நம்ம ஜாதகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாதகமே தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன தோணும், நமக்கு பிரச்சனை இருந்தால் போதும், கிரகம் எங்கே இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் தான் என்ன, இணைவாக இருந்தால் என்ன, பார்வையாக இருந்தால் என்ன, எனக்கான பிரச்சனை தீரணும், அந்த பிரச்சனைக்கு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் யூடியூப்பில் பார்க்குறாங்க. லைவ்ல பார்க்குறதும் கேட்குறதும் அது இந்த ராசிக்கான இது பார்க்குறது அதைத்தான் பார்க்குறாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிறது தான் மெயினாக பார்க்குறாங்களே தவிர அதுக்குண்டான கிரகங்களுக்கு உண்டான யுத்தத்தைவோ மற்ற விஷயத்தையோ பார்க்குறது இல்லை. இப்போ இந்த துலாமில் இருக்கிறாங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? அவங்களுக்கு சார் அவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க சார் எனக்கு பணம் வரணும், எனக்கு அதுதான் மெயின். சார் எனக்கு கடன் இருக்குது, கடன் தீரணும், அதான் மெயின். சார் எனக்கு ஒருத்தங்களுக்கு சார் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் நடக்கணும், அதான் மெயின். சார் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, அது சரியாகணும், அதான் மெயின். அதைத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது யோகமோ இல்லை அதோ நான் அதை பார்க்குறது இல்லை. அப்போ மக்கள் மைண்டில் வந்து என்ன போகுது, அதுக்கான தீர்வு இருக்குதா சார்? எனக்கு உடல் ரீதியாக இருக்கிற பாதிப்புங்கிறதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஏதாவது எனக்கு தீர்வு இருக்குதா? இல்லை எனக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கம் இருக்குங்கிறதே அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு தான் இப்போ மக்கள் வந்து கேட்குறாங்க. நம்ம மற்ற விஷயங்கள் அதனால தான் நம்ம பேசுறது இல்லை. இங்கே இருந்தால் இங்கே போகுது, இங்கே இருந்தால் 5ஆம் இடத்துல இருந்தால் 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் இடம்னா அது அவங்களுக்கு இப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாத்துக்குமே புரியாது. இதில் இருக்கிறவங்க 3/4 வயசுக்கு பேருக்கு தெரியும். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 50 பேர்த்துக்கு புரியும். அந்த ஜாதகமே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு 50 பேர்த்துக்கு கேள்வி என்னன்னா, சார் எனக்கு இதுக்குண்டான பிரச்சனை தீர்ந்தால் சரி அப்படிங்கும்பாங்க. இப்போ அதுக்குண்டான தீர்வுக்கு வந்து இந்த மாதிரி கிரகங்களுடைய தடைகளும் சப்போர்ட்டுகளும் இல்லாதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த யோகம் வேலை செய்யணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த தோஷங்களோ சாபங்களோ இல்லாமல் இருக்கும்போது அவங்களே படிப்படியாக மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சுகவாசியாக அனுபவிப்பாங்க. இதுதான் உண்மை. இப்போ இதில் இந்த ராசியில் இருக்கவங்க அரசு உத்தியோகத்துக்கு போகணும், அரசாங்க உத்தியோகத்தில் நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, பல வருஷம் போராடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு அதுக்குண்டான இது கிடைக்கல அப்படிம்பாங்க. அப்போ அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஆனால் வேலை கிடைக்கிறது இல்லை, ஆனால் நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா கிரகத்துக்குடைய சப்போர்ட் இல்லாமே இருக்கும், அதனால தான் இருக்கும். இப்போ நம்ம வேலைன்னாவே சூரியன் தான். ஒன்று அந்த சூரியனுடைய சப்போர்ட் இருக்கும், சூரியன் வந்து சாபகிரகம். அப்போ அந்த சூரியனுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கும், புதனோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கும், குருவோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். கிரக சப்போர்ட் வந்து நமக்கு தொடர்ந்து இருக்கணும். அப்போ கிரக சப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும், நமக்கு வந்து திருமணம் நடக்கும். இந்த மாதிரி சுப காரியங்கள் நடக்கணும்னாவே கிரக சப்போர்ட்டு தான். இது யோகங்கிறத வந்து நம்ம இந்த ராசியில் இருந்தால் இந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிலையும் யோகத்தை கொடுக்கும் இந்த இடத்துல. அப்போ கட்டத்தை விட்டு எந்த கிரகம் வெளியில் போகலை. இந்த சூரியனும் இந்த குருவும் இந்த 12 கட்டத்துக்குள்ளேயே ஒவ்வொரு ராசிக்கு போய் போய் இணைவாகவும் பார்வையாகவும் இருக்குது, அது கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த கிரகம் வந்து சூரியனும் சந்திரனும் இந்த சூரியனும் குருவும் நல்ல நிலையில் இருக்குதா, நல்ல பொசிஷனில் இருக்குதாங்கிறத மெயினாக பார்க்கணும். நல்ல நிலை நல்ல பொசிஷன்னா ஒரு நல்ல மனிதரை நம்ம சந்திக்கிறோம் இல்லைங்களா, நல்ல மனுஷனை சந்தித்தேன், ஒரு வேலையாக போனேன், அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ அதே மாதிரி தான் இந்த கிரகம், இந்த குருங்கிற கிரகம் நல்ல ஒரு குருமாரை போய் சந்தித்தோம்ப்பா, அவர் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாரு, நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, அவர் ஒரு சைன் பண்ணார், சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த கிரகம் வந்து நமக்கு கெடாமல் இருக்கணும். அப்போ நம்ம ஒரு குருவை சந்திக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆசீர்வாதம் வாங்க போகிறோம், ஒரு கோயிலுக்கு ஒரு மகானை சந்திக்க போகிறோம். அப்போ வந்து எந்த தடையெல்லாம் போனோமா, அவரை பார்த்தோமா, கையெடுத்து கும்பிட்டோமா, பரவாயில்லப்பா அவரை பார்த்துட்டு வந்த நேரம் நல்லா நடந்தது. அப்போ நமக்கு அந்த குரு சாபம் இருந்துச்சுன்னா அவங்களை சந்திக்க முடியாது.
அவங்க போயிடுவாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெயிட் பண்ணுவீங்க. முத நாளே நைட்டை கிளம்பி போயிடுவார். இப்போ இந்த குரு தரிசனம்லாம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சிவராஜ யோகம் இருக்கிறவங்களுக்கு இந்த தரிசனம்லாம் தடை பண்ணுதுன்னா, அந்த கிரகத்தோடைய தடைகள் இருக்கனால நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ எல்லாரும் போய் முதலமைச்சரை பாத்திர முடியாது இல்லைங்களா? எல்லாரும் போய் அமைச்சரை பாத்திர முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். நமக்கு அந்த யோக அமைப்புகள் இருக்கும்போது அந்த கிரகமே வழிநடத்தி கொண்டு போய் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் சிவராஜ யோகங்கிறது. இந்த யோகம் வேலை செய்யும் போது நம்ம வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் சகல வசதி அனுபவிப்போம். இது அரசு உத்தியோகத்துக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் உயர் பதவியில் உட்காந்துருப்போம். அப்போ அந்த உயர் பதவியில் உட்கும்போது நம்ம கண் அசைச்சா எல்லாம் நடக்கும். நமக்கு கீழே 4 ஆள் வேலை செய்வாங்க. அதுக்கு பேர் தான் சிவராஜ யோகம். இந்த 2 கிரகத்தை எடுத்தோம்னாவே, குருவையும் சூரியனும் எடுத்தோம்னாவே அரசாங்க பதவியில், அரசு வேலையில் இருக்கிறதுக்கு தான் இந்த சிவராஜ யோகம், நாட்டை ஆள்றதுக்கு தான் இந்த சிவராஜ யோகங்கிறது. அப்போ அவங்களுடைய கண்ணசைவில் எல்லாமே நடக்கும். இதுக்கு தான் அந்த யோகம் வேணுங்கிறது. அந்த யோகம் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்களுடைய சப்போர்ட்டு நமக்கு இருக்கணும். இப்படி கிரக சப்போர்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அங்கே பார்க்க போகிறவங்கள சந்திக்க முடியாது. சந்திப்பான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் கிடைக்கணும்னாவே இந்த மாதிரி நமக்கு அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும். கிரகத்தோடைய அமைப்பு இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மனுஷனால் ஆகிறது அந்த கிரகத்துடைய சப்போர்ட்னால ஆகும். அதான் நாளும் கோளும் நன்மை செய்யுங்கிறது. நம்ம வாழ்க்கையில் அதிகப்படியான வசதி வாய்ப்புகளை கொடுக்கறது இந்த யோகம் இருந்தால் தான், அந்த குருவும் சூரியன்கிற யோகம் இருந்தால் தான். அப்போ நீங்கள் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களை என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்களுடைய பாதிப்பு இருக்குதான்னு பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டு அந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கணும். அப்போ சரி பண்ணும்போது தான் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம், அதை சரி பண்ணிடுறோம். அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா ஜாதகத்தில் இப்போ 12 ராசியிலையும் நீங்கள் பிறக்கும்போது அந்த 12 கட்டத்தில் எங்கெங்கே கிரகங்கள் அமைஞ்சிருக்கு, அந்த அமைஞ்ச கிரகங்கள் எப்படி இருக்குது, நல்ல நிலையில் பாசிட்டிவாக இருக்குதா, இல்லை அந்த கிரகம் பாசிட்டிவ் இல்லாமல் உயிர் ஓட்டம் இல்லாமல் இருக்குதா, அப்போ அந்த உயிர் ஓட்டத்தை கொடுக்கணும். அப்போ அந்த உயிர் ஓட்டம் கொடுக்கும்போது தான் அதுவும் பாசிட்டிவாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி அதை நம்ம ஜாதகம் பார்த்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதை கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா எடுக்கணும். அப்போ தான் அதுக்கான தீர்வு கொடுக்க முடியும். அப்போ அந்த தீர்வு கொடுக்கும்போது தான் அது அவங்களுக்கு சரியாக பொருந்தும். அப்போ தான் அவங்களுக்கு உண்டான லைஃப் ஸ்டைலும் மாறும். இதுதான் அந்த யோகங்கள் வேலை செய்கிறது. சிவராஜ் யோகத்தை பற்றி நம்ம சொல்கிறோம்னா அந்த யோகம் வேலை செய்யுது இப்படி தான். அது இல்லை அப்படிங்கும்போது நமக்கு யோகம் இருக்குது ஆனால் வேலை செய்யலைங்கும்போது இந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும், சாபங்கள் இல்லாமல் சாபத்தோடு இருக்கும். அதனால தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. இப்போ நமக்கு சகல வசதியும் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த யோகங்கள் கிரகங்கள் நல்லா இருந்தால் சகல யோகமும் கிடைக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது, ஜாதகம் நமக்கு பார்க்கணுங்க சார், ஜாதகம் பார்த்து எனக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி கிரக நிலைகளில் என்ன மாதிரி கிரகம் எனக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு என்னுடைய நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஃபோன் காலும் பேசலாம், நேரடியாக லைவ் கால், நேரடியாக கன்சல்ட்டும் உண்டு. நேர்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும், சரியான தீர்வு கொடுக்க முடியும். தொடர்ந்து பாருங்கள். நான் யோகத்தை பற்றி கிரக யோகத்தை பற்றி நான் சொல்ல நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். அப்போ புரியும் போது என்ன ஆகுனா நமக்கான தேவைகள் எதுவோ அதை நம்ம சரி பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும். அப்போ தொடர்ந்து யோக பலன்கள், கிரக பலன்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஜாதகத்தில் யோகம் கொடுக்குது, பெயர்ச்சியில் யோகம் கொடுக்குது, நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோட அடுத்தடுத்து நான் பேசிக்கிட்டே வரேன். என்னுடைய வீடியோ பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.